இயக்குனர் தயாரிப்பாளர் கர்ணன் மாரியப்பன். காடுவெட்டி இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் தயாரிப்பாளர் கர்ணன் மாரியப்பன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக காடுவெட்டி இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக படத்தின் இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் கல்யாண சுந்தரம் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். சால்வை அணிவிக்கிறார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் பேரரசு அவர்களுக்கு இயக்குனர் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். அடுத்ததாக இயக்குனர் தயாரிப்பாளர் கர்ணன் மாரியப்பன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படும். அடுத்ததாக காடுவெட்டி இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படும். அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குனர் அவர்கள் ஆர்.வி. உதயகுமார் இயக்குனர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் பேரரசு அவர்கள் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக PRO கார்த்திக் அவர்களுக்கு உதயகுமார் அவர்கள் சால்வை அணிவிப்பார். திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் இசையமைப்பாளர் இளவரசு மலேசியா அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக இசையமைப்பாளர் ஜெயமுருசு அவர்களுக்கு பேரரசு அவர்கள் சால்வை அணிவிப்பார்.
இப்பொழுது தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் RV உதயகுமார் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். ஒரு உணர்வுபூர்வமான திரைப்படத்தின் துவக்க விழாவுக்கு வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லுவார் போல் டைரக்டர். ஒரு வித்தியாசமான நாள் தான். இது ஏதோ போட்டு கொஸ்டின் மார்க்கை போட்டு இது என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரியே ஒரு கதை. ஹீரோயினும் எனக்கு தெரியாது, ஹீரோவும் எனக்கு தெரியாது, கதையும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு புதிய விதமான கண்ணோட்டத்தில் ஒரு திரைப்படத்தை ஒரு உரிமையை மீட்டெடுக்கும் திரைப்படமா, உரிமையை மீட்டெடுக்கிற சண்டையை பற்றிய திரைப்படமா, இல்லது இப்போ என்ன நீட் என்ற ஒரு தேர்வின் மூலமாக இந்தியாவில் சந்தித்து கொண்டிருக்கிற நல்லது கெட்டது என்ன என்பதை பற்றி விவாதிக்கும் படமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது கணிப்பு. நீட்டு சில பேருக்கு நல்லது என்கிறார்கள், சில பேர் வேண்டாம் என்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான். உச்ச நீதிமன்றமே நீட்டு விஷயத்தில் தலையிடக்கூடாது, அது சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னெல்லாம் சொல்லிடுச்சு. அது வேறு விஷயம். தம்பி என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கும் தெரியாது. அந்த நியாயத்தை எந்த இதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தம்பி ஏதோ சொல்ல போகிறாருன்றது மட்டும் தெரியுது. அவர் என்ன சொல்ல போகிறாருன்றதை சிறப்பாக சொல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே ஒளிப்பதிவாளராகட்டும், நமது மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் இசையமைப்பாளர் திரு இளவரசு அவர்கள், அவரை மலேசியாவிலிருந்து இங்கே வந்து இசையமைக்க அழைத்து வந்தது ஒரு நல்ல விஷயம். மலேசியா தமிழர்கள் இசையை நிறைய விரும்புவாங்க. நம்ம தமிழ் திரைப்பட இசையை மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்கள் மலேசிய வாழ் தமிழர்கள் தான். அவங்கள வச்சே நிறைய இசையமைப்பாளர்களுடைய பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு, உண்மையை சொன்னேன். ஆக ஒரு படம் இங்கே சுமாராக ஹிட் ஆகிற பாட்டு கூட அங்கே ரொம்ப ரசித்து கேட்டு அதை பெரிய ஹிட் ஆக்கிடுவாங்க. ஆக அந்த மாதிரி மலேசியாவிலிருந்து ஒரு இசையமைப்பாளரை அழைத்து அவரை இங்கே தனது படத்துக்கு இசையமைக்க வைக்கிறார் என்றால் அது உண்மையிலுமே சூர்யா சுப்பிரமணியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர் ஐயா பூஜையை ரொம்ப சிம்பிளாக கச்சிதமாக அப்படியே ஒரே சுற்றி முடிச்சிட்டாரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இயக்குனர் சங்க செயலாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது அன்பு சகோதரர் திரு பேரரசு அவர்களுக்கும், காடு வெட்டி என்ற திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அவர் அவருடைய பாட்டை அவருடைய பட இசை வெளியீட்டு விழாவில் நான் அவரை பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க, வாழ்த்துக்கள். மற்றும் நமது இளைய இயக்குனர்கள், அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி, சொல்லாத அந்த நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இல்லையா, ஆடியோ ரிலீஸ் வரையில் வெயிட் பண்ணுன்ட்டார். சரி, ரொம்ப நல்லது. ஆடியோ ரிலீஸுக்கு வரையில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நல்ல பாடல்களை எல்லாம் கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த முறையிலே இயக்கி இது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து விடாமல்
மத்திய அரசு என்ன சொல்கிறது, மாநில அரசில் அல்லது நீட்டை எதிர்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்தை நீ பதிவு செய்தால் மட்டுமே போதுமானது. ஏன்னா கருத்தை யார் வேணாலும் பதிவு செய்யலாம். முடிவு எடுத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் அந்த நிலைமையிலிருந்து இந்த நீட் எக்ஸாம் என்பது மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை போட்டு திருப்பி திருப்பி அரைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் எதை செய்தாலும் நன்றாக சிந்தித்து இது தேவையா, இது தேவையில்லையா, எது இதுக்கு தேவை, எது மக்களுக்கு தேவை என்பது. இல்லை நமக்கு தெரியல அப்படின்னா கடைசியில் தெரியலேன்னே சொல்லிவிடு, படத்துக்கு முடியலையும் தெரியாமையே போகட்டும் என்று கூறி, ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, நீ எதையோ சொல்ல விரும்புகிற ஒரு சிறந்த இயக்குனராக வருவேன்றது மட்டும் தெரியுது என்று சொல்லி சிக்கனமாக படம் எடுத்து இந்த திரைப்படத்தை வெளியிட்டு அதில் வெற்றி காண வேண்டும் என்று எங்கள் எல்லார் சார்பிலும், திரையுலகத்தின் சார்பிலும் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது அன்பு தம்பி PRO கார்த்திகை பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி இளம் தயாரிப்பாளர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள் படத்துக்கெல்லாம் துணை நின்று செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம எல்லோரும் கரவோசையோட ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் பேரரசு அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது பட டீமுக்கு, படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் சூர்யா சுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்களுக்கு, அதுவும் புது இயக்குனர், சிறிய படங்கள் அப்படிங்கும்போது சொல்லும்போது நாங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கும் சரி, இந்த பூஜைக்கும் சரி, சிறிய படமெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் சம்மதிச்சிடும் வர்றதுக்கு. நானும் சரி, இயக்குனர் உதயகுமார் சார் அவரும் சரி. நிறைய படம் வந்ததுக்கப்புறம் தான் அது எந்த மாதிரி படம், சில என்ன டைட்டிலுங்கிறதே பூஜை வந்து தெரியும். என்ன நைட்டு கூப்பிடுவாங்க, சார் நாளைக்கு சின்ன படம் வந்துருக்கு சார்ன்ட்டு. வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு யார் டைரக்டரு என்ன படம்னே தெரியும். இதுவும் வந்து தான் சில விஷயங்கள் தெரிஞ்சது. ஆனால் ஒன்று பொய் சொல்கிறாங்க. ஒன்று இவங்க நியாயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு டைட்டில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கான கேப்ஷன் மாதிரி சுருக்கி நீட்னு வைக்கலை. நீட்டு தான் டைட்டில். நம்ம ஏமாத்துறாக்காக அதுக்கு விளக்க வர திருக்குறளுக்கு விளக்க வர மாதிரி நியாயம் எது தேடி பிடிச்சிட்டாங்க. என்னுக்கு என்ன நியாயம், ஓகே. எதுவும் என்ன, ஈக்கு என்ன போடலாம், எது பாருங்க, ஓ எதுவும் ஈ, ஓகே. இன்னொரு ஈக்கு என்ன பண்ணுறது, ஓகே. எங்களுக்கு ஓகே. தெரியாதுக்கு ஒரு 10 வார்த்தை தேடிப்பாங்க, ஓகே ஓகே. டீக்கு தெரியாது, நீட்டுன்னு வச்சு விட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு டைட்டில். அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன நீட்டு அப்படிங்கிற ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை. ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு நியாயமானது சமூகத்துக்கும் நியாயமாக இருக்கா? சிலது நமக்கு நியாயம் தெரியும், அது சமூகத்துக்கு நியாயம் இல்லாமல் தெரியும். சிலது நமக்கு அநியாயமாக இருக்கும், சமூகத்துக்கு நியாயமாக இருக்கும். ஏன்னா தனி மனிதரோட தாட்டு, ஏன்னா தனி மனிதரோட நம்முடைய பாதிப்பு, நம்முடைய சூழ்ந்த நம்ம வாழ்ந்த சூழ்நிலை, இதை வச்சு நம்ம ஒரு இதை நியாயப்படுத்திக்குவோம். பொதுவாக சமூகத்தில் அது ஒரு நியாயம் தெரியும். இந்த நீட்டும் அது ஒரு குழப்பமான ஒன்று தான். உதயகுமார் சார் ஒன்று சொன்னார். அவர் ஒரு சாதனையாளர், லெஜண்ட். அதனால் ஒரு அனுபூதியாக ஒரு அறிவுரை மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இவர் மேலே உள்ள அக்கறை. நம்ம ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிருவோம், நாளைக்கு அது பிரச்சனைக்குள்ள ஆகிடக்கூடாது. ஏன்னா நீங்களே தயாரிப்பாளர், நீங்களே டைரக்டர். சில நல்ல விஷயம் நினச்சி பண்ணுறது கூட நாளைக்கு சிலது பிரச்சனை நிற்கும். சென்சார்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதுலேருந்து அதை கடந்து வர மாதிரி பட முடியும். அவ்வளோ மேட்டும்
நீங்கள் சென்சாரில் போய் நம்ம ஒரு வேகத்தில் மாட்டிக்குவோம். சிலது இல்லை ரத்தம் பார்த்தா தெரியல, துள்ளு ரத்தம் என்ன, அந்த ஐரன் மீன் மாதிரி ஐரன் மீன் உள்ட்டா போய் மாட்டிக்கும். அது பத்த கட்டும்பாங்க. அது வந்து போகும்போது தண்ணி ஓட்டத்து போகாது, அது எதிராக போய் விழுகிறனால தான் அந்த பத்த கட்டு வச்சு அதை நைட் வச்சு அந்த பத்த கட்டுக்கிற மேட்டை வச்சு பிடிப்பாங்க. அது மாதிரி இந்த இள ரத்தம் இதை கொஞ்சம் சொன்னதான். நீங்கள் கருத்து எது வேணால் சொல்லலாம், மக்களுக்கு உங்களுக்கு சரியான கருத்துன்னு படுறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு பண்ணலாம். அது போய் இந்த சென்சார் இடத்துல போய் பார்க்கக்கூடாது. அதை நீங்கள் அதை வச்சுட்டே நீ படம் பண்ணுங்க. நான் அது வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள், நீங்கள் தயாரிப்புள்ளதாக சொல்கிறேன். அதை கொஞ்சம் மைண்ட் வச்சுங்க. நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு அன்றைக்கி. மருத்துவங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி. அதுவும் கல்வியும் மருத்துவமும் கலந்து தான் நீட். இன்றைக்கி சமூகத்தில் 2 விஷயம் தான் வேணும். இன்றைக்கி வந்து ஒரு நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மொத்தமே 2 தான் போகுது. இப்போ யாரும் சேமிக்க முடியாது. நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க சேமிக்க முடியாது. ஏன் சேமிக்க முடியாதுன்னா, ஒன்று பசங்க படிக்க வைக்கிறதுல போயிடுது, இல்லை யாருக்காவது இப்போ ஒரு நோய் வந்துட்டா முடிஞ்சு. ஒரு 10 வருஷம் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போட்டு வந்தால் முடிஞ்சு. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து காலி பண்ணிடுறாங்க நம்மளை. அப்போ இன்றைக்கி கல்வியும் மருத்துவம் தான் நடுத்தர மக்களுடைய மொத்த சொத்தையும் முழுங்கும் முதலையாக இருக்கிறது. அப்போது கல்வியும் இது சேர்ந்து தான் அவங்களுக்கு மருத்துவ கல்விங்கிறது 2 சேர்ந்து வச்சு. அப்போ அது ரொம்ப கரெக்டாகணும். மருத்துவ கல்விங்கிறது நியாயமான இருக்கணும், அதில் தர்மம் இருக்கணும், அதில் வந்து மக்கள் நேசம் இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும். வெறும் வியாபாரம் மட்டும் இருந்தால் நிறைய உயிருக்கு இன்றைக்கி ஆபத்து வருது. அறகுறையாக படித்தவன், பணம் கொடுத்து டாக்டர் ஷீட் வாங்கி படித்தவன், இவங்கனால தான் இன்றைக்கி நிறைய மரணங்கள் நிகழ்வது இவங்களால தான். அப்போ தகுதியான டாக்டர் வரணும், தகுதியான மருத்துவம் இருக்கணும். இது உயிர் பிரச்சனை. மற்ற வியாபாரம் அதுங்க வேறு. மருத்துவங்கிறது உயிர் சார்ந்தது. அப்போ அதில் தகுதியான தான் அந்த சீட்டில் உட்காரணும். நிறைய போல் டாக்டர்னால எவ்வளோ சீரழிஞ்சு. முன்னெல்லாம் ஒரு மருத்துவத்தை போவோம், பெருசாக படிச்சிக்க மாட்டாங்க. அவங்க என்னென்ன வாங்குமா வந்தோன்னே நாடு பிடிச்சி பார்ப்பாங்க, அப்புறம் நாக்கு நீட்டுங்க வாங்க, தொண்டைக்கு டாய்லெட் அடித்து பார்ப்பாங்க. சிலது நம்மளை அப்படியே 4-5 டெஸ்ட்டு அவங்க படிப்பாங்க, பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணிச்சு, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் விசாரணை இருக்கும். விசாரணைக்கு அப்புறம்தான் அவர் பேனாவை எடுத்து மாத்திரை எழுதுவார். அப்போ இவ்வளோலாம் விசாரணை பண்ணி ஒருத்தர் மாத்திரை எழுதும்போது அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது நம்ம நம்பிக்கை சாப்பிடுவோம், ஒரு நம்பிக்கை வந்துடும். எல்லாம் கேட்டு பண்ணாருண்டு அந்த நம்பிக்கையில தான் குணமாமே தவிர அந்த மாத்திரை இல்லையா அல்ல. இப்போ என்ன பண்ணுறான், போனோன்னே என்ன சார் நேற்று ஃபீவர் சொல்லும்போது எழுத ஆரம்பிச்சாப்ல. அப்படியா அவன் சொல்லிட்டு இருக்கான், அவராக ஈட்டு இருக்காரு, இது வாங்கி சாப்பிடுங்க, அது இந்த மெடிக்கலில் வாங்குங்கிறாங்க. அது வேற கீழே சைன் பண்ணி கீழே வந்து 10 மெடிக்கல் ஏதோ மெடிக்கல் சொல்லி இங்கே வாங்க அடுத்த தெருவில். நம்ம நினைக்கிறோம் ஓகே இந்த மருந்து இங்கேயும் கிடைக்கும் போல இருக்குது, எல்லாருக்கும் மெடிக்கலும் கிடைக்கும், இவங்க கமிஷன் வச்சுக்கிறது. இப்போ நம்ம என்னடா சொல்ல முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு டவுட் ஊற்றல, அந்த டாக்டர் நம்பிக்கலாம் போகுது. அப்போ அவன் எழுதி மாத்திரை சரியாக இருந்தால் கூட சரியாக வராது. ஏன்னா டாக்டர் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வரலை. அப்போ டாக்டருங்கிறது மக்களுக்கு நம்பிக்கையான இருக்கணும், அவன் தகுதியான இருக்கணும். அப்போ மருத்துவங்கிறது மிகப்பெரிய விஷயம், உயிர் பிரச்சனை. நம்ம நம்பி நம்ம உயிரை வந்து நம்ம உடம்பை உயிரோட நம்பி ஒப்படைக்கிறோம். அப்படியே எப்படி இருக்கணும், அதுக்கு தகுதியான படிப்பு வேணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஃபெயில் ஆனதுக்கு நிறைய பேர் இறந்து கேள்விப்பட்டிருக்கோம். என்னோட அண்ணா 10th ஃபெயிலாக போயிட்டான். ஆண்கள் அதிகம் இருக்குல்ல, லேடிஸ் நம்ம அதிகம் கேள்விப்படும். +2 ஃபெயிலாக போன சில பெண்கள் மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
எங்கேயாவது டிகிரியில் எனக்கு இத்தனை இது இருக்கு அரியர்ஸ் இருக்கு தற்கொலை பண்ணியிருக்கானா? பண்ண மாட்டான். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதில் தேர்வாக போய் யாராவது தற்கொலை பண்ணியிருக்காங்களா? பண்ண மாட்டாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஏன்னா அந்த டிகிரி முடிக்கும் அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆயிரும். அந்த தற்கொலை பேரை போனதாலாம் உயிரை வராது. எங்கே வரும்னா 10th +2 நீட்டுங்கிறது அந்த +2 பாட்டு தானே, அதுக்கப்புறம் போகிறது தானே அந்த ஏஜ். இப்போ ட்ரெயினில் சாங்கில் போட்டாங்க அனிதா, தம்மட்டை உழுக்குன ஒரு மரணம். இன்ன வரைக்கும் அது அந்த அனிதா சகோதரி அனிதா இருந்து எத்தனை வருஷம் போச்சு. இன்றைக்கி அந்த மரணத்தை தான் நம்ம வந்து பதிவாக போட்டுக்கிருக்கோம். எது நான் ஏன் சொல்கிறேன்னா, மரணம் வந்து தீர்வாயிடுது, ஒரு மரணம் வந்து தீர்வாயிடுது. அப்போ நீட்டு வந்து அதில் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த மாணவி வந்து தற்கொலை பண்ணாமல் அதை எடுத்து போராடிக்கணும். அதுதான் வெற்றி அந்த பொண்ணுக்கு. இறப்புங்கிறது நம்ம வந்து இப்பவே நியாயம் இல்லை, இங்கே பேசிக்கிறவங்க பின்னாடி. அப்போ இறப்பு தீர்வாயிராது. இன்னைக்கு அந்த பொண்ணு இறப்பை வந்து நம்ம ஒரு அனுதாபத்துக்குள்ளே தான் பண்ணியிருக்கோமே தவிர, அது ஒரு மூலம் வச்சு தான் நம்ம பேசியிருக்கோமே தவிர, அந்த குடும்பத்துக்கு அந்த இழப்பு ஈடாகுமா? நான் சொல்றேன், நான் இதுக்காகத்தான் இது ஒரு பதிவு. அந்த பொண்ணு பண்ணிட்டு இருந்திருந்தா அது வீரியமா இருந்திருக்கும் சொல்றேன். அதனால வெறும் இந்த தோல்வி தாங்காம இறந்து போறதுலாம் மிகப்பெரிய வேதனை. அந்த குடும்பத்துக்கு இது என்ன ஈடு செய்ய முடியாது. அதனால மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், மனம் அடையக்கூடாது. அதுக்கு போயெல்லாம் நம்ம தற்கொலை பண்ணிக்கூடாது. மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம். அது இதுக்குமே நடக்கக்கூடாது. இன்னொன்று, கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இறப்புக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு நிதி கொடுக்கறது, அதுக்கு இது பண்ணி ஊக்குவிக்கிற மாதிரிலாம் அதை பண்ணும்போது என்னென்னா தப்புலாம் தெரியுது. அரசு வந்து அதை தவறு கண்டிக்கணும். முதல்வரோ மற்ற மந்திரிகளோ அதுக்கு ஒரு அறிக்கை விடணும், ஸ்பீச் கொடுங்க. அதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுங்க. நம்ம இதுக்கோ கொடுக்குறோம். மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விழிப்புணர்வு. தேர்வு தோல்விங்கிறது வாழ்க்கையில் தோத்தவே இல்லை. வாழ்க்கை விட்டு எத்தனையோ பேர் படிப்பு தோத்தவங்க தான், படிக்காதவங்க தான். எத்தனை உதாரணம், காமராஜர் உதாரணம், இந்த நாட்டை ஆண்டிருக்காரு. இதெல்லாம் பொறுப்பில் உள்ளவங்க, பதவியில் உள்ளவங்க இதைத்தாங்க பேசணும். நான் அதை ஒழிச்சிருவேன், இதை ஒழிச்சிருவேன், அவனத்துக்கு உள்ள வச்சிருவேன், இவனத்துக்கு உள்ள வச்சிருவேன், இது அவனுக்கு தேவை. அப்போ அனிதா மாதிரி இந்த மனமுடைந்தவர்களுக்கு தெம்பு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு தைரியம் கொடுக்க முடியாது கவர்மெண்ட் ஒரு பொறுப்பு. நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் 10 லட்சம் அறிவிச்சிருக்க, அதை அறிவிக்கமாக கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட். அப்போ 10 லட்சம் ஈடாகுமா அந்த குடும்பத்துக்கு? எங்களுக்கு தேவை, நம்ம நாட்டு மாணவர்களுக்கு தேவை தைரியம். இந்த தைரியத்தை இந்த அரசாங்கமும் மந்திரிகளும் கொடுங்க முதல்ல. இந்த பணம்லாம் அதுக்கப்புறம் விஷயம். அது வந்து அதுக்கு ஒன்றதுக்கு யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 10 லட்சம் என்ன சார் 10 லட்சம்? அந்த பொண்ணுக்கு மதிப்பு என்ன ஆகும்? சூர்யா சுப்பிரமணியம் அவர் ஏதோ ஒரு பாதிப்பு, அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்னு டைட்டில் வச்சா கூட அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு நியாயமான கருத்தை, எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்ட்டு அப்படி போயிடக்கூடாது. தெரியும் உங்களுக்கு, ஆனால் படத்தில் அவங்க கருத்தில் ஒரு நியாயம் இருக்கணும். அந்த நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். நீங்கள் புது ஒரு சமூகத்துக்கான விஷயங்களை நீங்கள் சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த ஒரு வெற்றி மூலமாக ஒரு புது இயக்குனர், புது மியூசிக் டைரக்டர், கேமராமேன், நிறைய டெக்னீஷியன்கள்லாம் இருக்காங்க. ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலே நிறைய டெக்னீஷியனுக்கு
வாழ்வு கிடைக்கும், ஒரு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரியில் 9 வயசு சிறுமி. நம்ம என்ன இது மனசில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், பெரிய காயமாக இருக்கும். இதில் அந்த செய்தியை கேட்டோன்னே மனசு உறைஞ்சி போகுது. என்ன அது கொஞ்ச நாளில் இது கடந்து போகும்போது அடுத்து இன்னொன்று நிகழும். அதை நினச்சிட்டு பண்ண இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு. சட்டம் சரியாக இருக்கணுங்க. நீங்கள் மற்ற கொள்ளை அடிக்கிறான், அதை அடிக்கிறான், போதைப் பொருள் வைக்கிறான், இது இது வந்து அடுத்து இதுக்கு என்ன தண்டனை, கடும் தண்டனை வேணுங்கிற அடுத்த விஷயம். ஆனால் பலாத்காரம், ஒரு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணான்னா அவனுக்கு சிறை தண்டனை கூடாதுங்க, மரண தண்டனை தான் இருக்கணும். நீங்கள் உடனே அவனுக்கு அந்த நேரத்தில் மரண தண்டனை கொடுத்து அது எல்லா டிவிலையும் அதை டெலிகாஸ்ட் பண்ணாதான் இந்த மாதிரி என்ன உள்ளவங்களுக்கு அது அழியும். நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நான் சொல்லி இது ஒன்றும் பிட்பாக்கெட் கேஸா, அது இல்லை கடவுள் திருடின கேஸா? தண்டனை கொடுக்குறதுக்கு எவன் திரும்புகிறான்? வருஷம் எத்தனை நடந்துட்டு தான் இருக்குது. அது காரணம் நான் சொல்கிறேன், அதுக்கு காரணம் நம்ம சட்டத்தில் அதுக்கு சரியான தண்டனை இல்லைங்கிறது தான் தொடர்ந்து இந்த பாலியல் பலாத்காரம். 9 வயசு சிறுமி ஒருத்தன் கற்பழிச்சு கட்டி கொண்டுருக்கானா? ஏன் கொள்றான்? இப்போ சொல்கிறேன், அவனை பிடிப்பாங்க, விசாரிப்பாங்க. இவனுக்கு 6 மாதம் 1 வருஷம் சிறை தண்டனைமாங்க. அவன் உள்ளே போவான், அதோடு நம்ம மறந்துடுவோம். 1 வருஷம் உள்ளே போவான், எத்தனை மாதம் வெளியே வர அவங்களுக்கு தெரியாது. அவன் வெளியூர் தெரியுமா அவனுக்கு? அவன் உள்ளே எப்படி இருக்காமல் தெரியுமா அவனுக்கு? இதை விட வருஷம் உள்ளே இருப்பான் சார். வெளியே இருக்கிறத விட இந்த மாதிரி கற்பழிக்கு உள்ளே வர்றான், இதோட வருஷம் இருக்கா சார் உள்ள. அப்புறம் திருப்பி வருவான், சின்ன பொண்ணு கற்பழிப்போம், உள்ள ஜாலியாக இருக்கணும் போவான். என்ன தண்டனை? இதுக்கு மட்டும் இந்த சிறை தண்டனை அதெல்லாம் இருக்கக்கூடாது, மரண தண்டனை தான். வெட்டுங்கிறேன், வெட்டி சுட்டு கொள்ளுங்க நடுவோட்டில் வச்சு. அப்போ இந்த மீடியாவில் ஒரு எல்லா மீடியாவுக்கு போவோம், எல்லா மீடியாவுக்கு முன்னாடி அவனை ஒரு சுட்டு கொடுங்க சார், 2 தடவை நம்ம தண்டனை கொடுங்க. ஒரு பயலுக்கு இந்த மாதிரி எண்ணம் வராது. ஒரு பொண்ணை பார்த்து கை வைக்கும்போது அந்த வீடியோ ஞாபகத்துக்கு வரும், நடுவில் சுட்டு கொண்டாங்கன்ட்டு. தயவுசெய்து மற்ற எல்லா இது கூட நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 1000 தண்டனை கொடுத்துங்க. அது இந்த 9 வயசு சிறுமியை கொண்டுருக்கானா மனுஷன் இல்லை. சிறைங்கிறது ஒரு குற்றம் செஞ்ச மனுஷனுக்கு தான், மிருகத்துக்கு இல்லை. மிருகத்தை அடிச்சு வெறிநாயை அடிச்சு கொள்ளணும் சார். ஃபர்ஸ்ட் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர் கே. ராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் கே. ராஜன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக இயக்குனர் தயாரிப்பாளர் கர்ணன் மாரியப்பன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். மேடையில் பெற்றிருக்கும் அனைவருக்கும் இணைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னன்னா, உதயகுமார் சார் பேசினாங்க, திருப்பி பேரரசு சார் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசினார். நீட்டு பற்றி, டாக்டர்களை பற்றி. நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி, நான் ஒரு டாக்டர்ன்றது அவருக்கு தெரியாது, உங்கள் யாருக்குமே தெரியாது. அதே மேட்ரு. பரவாயில்ல, சில இடங்களில் உண்மையை தான் சொன்னார். அதனால் சில இடங்களில் வெளிச்சம் போட்டு காட்டணும். அப்போ தான் வந்து போலி டாக்டர்கள், தரம்பலாத டாக்டர்கள்லாம் இருக்கிறது வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அது மாதிரி எங்களை மாதிரி புது ஆட்கள் பேசுகிறத விட ஒரு பப்ளிக் ஃபிகர் பேரரசர் சார் மாதிரி, உதயகுமார் சார் மாதிரி, ராஜன் சார் மாதிரி இவங்க பேசும்போது வந்து உண்மை நிலவர வழியில் தெரிய வரும். கடைசியாக ஒரு கருத்து சொல்லி முடிச்சாரு. அந்த கருத்து ஆக்சுவலாக அந்த படத்துக்கு கூட யூஸ் ஆகலாம், அப்படி ஒரு சம்பவம் இருந்துருந்துச்சுன்னா. ஏன்னா அந்த மிருகங்களுக்கு தண்டனை கிடைக்காது, கூடாது. மிருகங்களுக்கு தண்டனை என்பது சிறைவாசம் கிடையாது அப்படின்னு அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு. உண்மையிலே நான் வரவேற்கிறேன் இந்த கருத்துக்கு. அடுத்து இந்த படம் நண்பர், என்னுடைய நண்பர், இந்த கால நண்பர், என்னுடைய படத்துலேயே வந்து கேமரா ஒர்க்கு பண்ணியிருந்தார் கல்யாண சுந்தரம். அவர் பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தாரு, சார் இன்விடேஷன், நீங்கள் 7th வந்துடணும் சார் அப்படின்னு.
சரின்னு வாங்கி பார்த்தோன்னே இவரது நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லித்தான் பத்திரிக்கை தமிழில் தான் கொடுத்தாரு. மேலே டாக்டர் சிம்பல் போட்டுருந்துச்சு, இந்த பக்கம் ஒரு கோபமான பார்வை பார்த்துட்டு ஒரு திரிசூலத்தோட ஒரு ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. ரைட்டு, நீட்டு தானா அப்படின்னேன். சொன்னோன்னே எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னாரு. நாங்கள் டாக்டராக இருந்தாலே வந்து நீட்டை ஒழிக்கின்றதுக்காக போராடி பார்த்தா சத்தியமாக முடியல. இப்போ நம்ம உதயகுமார் சார் சொன்ன மாதிரி வந்து இது மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றம் இதுகளே கைவிட்டுருச்சு. இனிமேல் நம்ம எடுத்து திருப்பி பழசவே போட்டு குழப்பணும். நிச்சயம் அதுக்கு ஒரு எண்டு இருக்கும். அது எப்பன்னு தெரியாது, எப்பன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த படத்துல மாதிரி அந்த ஒரு நல்ல கருத்தை சொல்றேங்க. நீட்டுன்னு நீட்டான டைட்டில் வச்சிருக்காங்க. இது நீட்டான கதையா இருக்கணும். அதே மாதிரி இந்த கதையை வந்து இப்படி ஒரு கதையை இன்னைக்கு சினிமா சூழல்ல வந்து இப்படி ஒரு கதையை எடுக்கணும் அப்படின்னு முழு முயற்சி செஞ்ச தயாரிப்பாளர் இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மலேசியாவிலிருந்து வந்து இசையமைக்கக்கூடிய நம்ம இளவரசு சார் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து மேடைகள் வீட்டிற்கும் தலைவர்களுக்கும், இதை வாழ்த்தணும்னாலே சின்ன படங்களை வாழ்த்தணும்னாலே முதல்ல இவங்க 3 பேருமே இருப்பாங்க. உதயகுமார் சார், பேரரசு சார், ராஜன் சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன பசங்களை வளர்த்து விடுவோம், நம்ம எவ்வளவு பேர் ஜாம்பவான மாதிரி அவன் ஒரு நாள் வளர்ந்து வரட்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல நல்ல நோக்கத்துல வந்து வர்றாங்க. அந்த மனசு ரொம்ப பெரிய மனசு. அது எவ்வளவு பெரிய மனசுன்னு எங்களுக்கு தெரியாது. ரைட்டா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, என் நண்பர் காடுவெட்டி படத்துடைய இசையமைப்பாளர் அவர் வணக்கம் தமிழா சாதிக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய புதுமுகங்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து புதுமுகங்களை வாழ்த்துறதும், ஏற்கனவே அறியப்பட்ட முகங்கள் வந்து புதுமுகங்கள் இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் டெக்னீஷியன்ஸையும் வாழ்த்தும் போது வந்து மிகப்பெரிய உற்சாகமா இருக்கும். இன்னைக்கு சினிமாவோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு தெரியும். நான் 2 படம் எடுத்திருக்கேன், ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 2022 ஒரு படம், 23 ஒரு படம். 10 காசு திரும்பி எனக்கு வரல. ஏன்னா நான் வெளிவிட்ட பீரியட் வேற. அதனால வந்து எனக்கு டெக்னிக்கலா தெரியல. அதுக்காக சினிமாவை நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு டெக்னிக்கலா அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆனா இன்னைக்கு யூடியூப்ல வந்துருச்சு, 2 படமே வந்துருச்சு. போதுமான அளவுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். மன்னன் ஸ்டுடியோ சார்பா 2 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரை தக்க வச்சாச்சு. முதல்ல இந்த சினிமாவுக்கு வர ஆசைப்படுறவங்க யாருமே கோடிக்கணக்கில் சம்பாரிச்சது கிடையாது. சரிங்களா? இதுல சம்பாரிச்சதை விட்டவங்க இருக்காங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். அதனால சில இடங்கள்ல வரும், சில இடங்கள் போகும். இதுல எந்த தொழிலா இருந்தாலும் அப்படித்தான். இப்ப சார் சொன்ன மாதிரி கொரோனா பீரியடுக்கு அப்பெல்லாம் வந்து டாக்டர்ஸ், இப்ப நான் போறேன்னாலே என்ன 10 அடி உட்காந்துருப்பேன். சார் சொன்ன மாதிரி எல்லாம் போய் நாக்க நீட்டு பல்ஸ் காட்டுன்றதும் கிடையாது. கொரோனா பீரியட்ல அவன் 10 அடி இருக்கணும். நடுவில் எனக்கு வந்து ஸ்கிரீன் இருக்கும். ஸ்கிரீன்னா அது கண்ணாடி ஸ்கிரீன் இருக்கும். இங்க இருந்து நான் கேள்வி கேட்கணும், அவன் பதில் சொல்லுவேன். சார் சொன்ன மாதிரி நானே எழுதியிருக்கேன், இதை ஒத்துக்கிறேன். இங்க இருந்து அவன் தலைவலி அப்படின்னு எழுதிடுவேன். ரைட்டு. இந்த சினிமாவில் இருக்கிற பாதி பேருக்கு நான் வாட்ஸ்அப்லயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன் கொரோனா பீரியட்ல. ஏன்னா ஒரு கிளினிக் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சொல்ற டைம் தான் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒருத்தர் தொட்டுன்னு இருக்கக்கூடிய பாதி ஜாம்பவான்களுக்கு நான் அந்த வைத்தியம் பார்த்திருக்கேன். அதுல வந்து பெருமை தான் எனக்கு ஒரு டாக்டரா இருந்தாலும் நேரடியா பேஷண்ட்டை பார்க்காம மருத்துவம் செய்யறது வருத்தமா தெரிஞ்சு. அதுக்கு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. கொரோனா பீரியட் அப்படி அந்த மாதிரி. சரி, இந்த படம் வந்து எங்கேயோ ட்ராக் மாதிரி போறேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நீட்டா பேசட்டும்னு எல்லா டெக்னீஷியன்ஸையும் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக காடுவெட்டி இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சமூகம் சார்ந்த படங்கள் நிறைய வருது. ஸோ நீட் அப்படின்ற அந்த தலைப்பு நீட்டாக இருக்கு. நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைப்பை வச்சுட்டு அதுக்கு நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேலே ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு இயக்குனர். ஸோ அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு. அனிதான்ற அந்த ஒரு தங்கை வந்து இறந்திருக்க கூடாது சார் சொன்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி நிறைய அனிதா தங்கைகள் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. நல்லா படிங்க. வேற எதுலையுமே கவனத்தை செதற விடாதீங்க. சமூக வலைதளத்துக்குள்ள நிறைய சின்ன குழந்தைகள்லாம் ஃபுல்லா வந்து சமூக வலைதளத்துல தான் ஃபுல்லா மூழ்கி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம படிச்சுட்டு நம்ம அப்பா அம்மாவை பார்த்து வைப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்கு. நீங்க தவறான பாதையில போக வேண்டாம். நிறைய பேச நினைச்ச பேச்சு வரல. சரி, இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எதில் பார்த்தாலும் குழந்தைங்க வந்து ஃபுல்லாக அதில் தான் இருக்காங்க.
ஸோ படிக்கணும் இது பண்ணணும் அப்படின்றது எந்த தாட்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வருது, நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க, நீட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நான் காடுவெட்டின்ற ஒரு படத்துக்கு இப்போ மியூசிக் பண்ணியிருக்கேன். அது 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேரரசு சார் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. பேரரசு சாரும் ஆர் வி விஜயகுமார் சாரும் வந்திருந்தாங்க. ஸோ பாடல்களை பற்றி பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் எங்களை பற்றி பாராட்டினது. எங்களை மாதிரி அப்கமிங் வரவங்களுக்கு ஸோ நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் எங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகுது சார். ஸோ அதுக்கு நான் அந்த இடத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த நீட்டுன்ற இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இசையமைப்பாளர் இளவரசு மலேசியா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இயக்குனர் ஐயா சொன்னது போல நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது, இந்த கதையை பற்றி எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இசையமைச்சிங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா? ஒவ்வொரு பாட்டோடைய சூழலை மட்டும் அவர் எனக்கு சொல்லி சொல்லி அந்த பாட்டை என்கிட்ட வாங்கினார். சூர்யா அவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அறிமுகம். அவர் அடிக்கடி பார்க்கும்போது எப்படியாவது ஒரு படம் பண்ணணுன்ற அந்த வேட்கையில் இருப்பார். ஒவ்வொரு தடவை நம்ம மலேசியா வரும்போதெல்லாம் அவரை சந்திக்கிறது உண்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் படம் பண்ணாக்கா எனக்கு இசையமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சார் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு 5-6 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு உறுதி கொடுத்தாரு. அந்த வகையில் கரெக்டாக தொடங்கும் போது ஞாபகம் வைத்து எனக்கு இந்த வாய்ப்பை அவர் கொடுத்துருந்தார். இந்த வேலையில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கதை எதுவுமே எனக்கும் தெரியாது. படம் வந்தோடனே நானும் உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறேன். என்னோடய பாடல் எங்கெங்கே இந்த கதையில் வருதுன்றது எனக்கு தெரியாது. பிறகு அவர் நீட் சப்ஜெக்ட்னு சொன்னார். சூர்யா பார்த்துக்குங்க, நான் பண்ணுற மொதல் படத்துலேயே விவகாரமான சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறீங்க, கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு, சேர்த்துருவார் என்று. இந்த பெரிய பெரிய இயக்குநர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்க படத்தெல்லாம் நான் பார்த்து மகிழ்ந்ததுண்டு. அவர்களோடு இந்த மேடையில் நானும் இருப்பது என்பது எனக்கு ஒரு பெருமையை தருகிறது. மீண்டும் இந்த குழுவுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம் சார். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் கல்யாண சுந்தரம் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். நீட் இந்த படத்தில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியம் மற்றும் இசையமைப்பாளர் இளவரசு மலேசியா அவர்களுக்கும் மிக நன்றிகள். இந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இப்படத்தின் இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சைலண்ட்டாக கூப்பிட்டாங்க, ஏன்னா நியாயம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உண்மையிலே சொல்லலாம், எனக்கே நியாயம் எதுவும் தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டேஜில் இருக்க சார் ராஜன் சார், நானும் ஒன்னாரப்பேட்டை, சார் ஒன்னாரப்பேட்டை. அவர் வந்து நம்ம ஊர் மாதிரியாத்தான ஒரு படம் பண்ணார். அதில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கேட்க போயிருந்தேன். சூர்யா படம் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சூழ்நிலையாக அது பண்ண முடியாத சூழ்நிலை. அவர் பண்ணிட்டாரு, பட் நான் வேறு ஒரு படம் கமிட் ஆகியிருந்தேன். ஸோ அவரை நான் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேப் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு வந்தப்போ பிரசாத் லேப் வாசலில் உட்காந்தேன். ஃபஸ்ட் இடம் அதுதான். ஸோ அதே இடத்துல நான் இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் நின்று பேசுகிறேன். அது என்னோடய வளர்ச்சி. அதுக்காக நான் கடினமாக யோசிச்சிருக்கேன். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்க இந்திய மக்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாது. அதான் நிதர்சனமான உண்மை.
மத்திய அரசோ மாநில அரசோ நம்ம யாரையும் நம்ம குறை சொல்கிற மாதிரி தான் இல்லை. இந்த படத்தில் ஒரு உணவுபூர்வமான உண்மை ஒன்று இருக்குது, அது ஸ்க்ரீனில் தான் தெரியும். டெக்னீஷியன் மட்டும் அவங்க சொல்லியிருக்கோம் ஓரளவு, ஆர்டிஸ்ட் யாரையுமே சொல்லலை. ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஆடியோ லான்ச்சில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து உங்களோட உணர்வுகள் என்ன சொல்ல வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் ஒரு 30 நாள் 35 நாள் வெயிட் பண்ணுங்கள். இதற்கான விஷயம் உங்களுக்கு தெரியும். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இங்கே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது தான், நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. இது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்ற சொல்ல போகிறது நீங்கள் தான். அதுதான் கொஷின் மார்க் போட்டிருக்கேன். நேஷ்னல் எக்ஸாம் டு எலிமினேட் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கோம். கொஷின் மார்க் தான் போட்டிருக்கேன். அந்த கொஷினுக்கான ஆன்சரை எழுத போகிறது நீங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்தையும் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும்போது தான் அதுக்கான விடை கிடைக்குது. அந்த விடை வந்து ஆடியன்ஸ் தான். மீடியா நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வி ஆர் அப்கமிங். இப்போ தான் நாங்கள் வளர்ந்து வரோம், முதல் அடியை எடுத்து வைக்கிறோம். ஸ்டெப்பிங் ஸ்டோன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தபடியை தாண்ட முடியும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் செல்வி திவ்யா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் டைரக்டர் பேரரசு சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் அவர்களுக்கும், நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் டைரக்டருமே, கேமராமேன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் படத்தை பற்றி பெருசாக தெரியாது. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு எதிராக இந்த படம் இருக்கோங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீட்னு சொன்னதும் மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி, சாதிக் சார் சொன்ன மாதிரி, அனிதா தான் நம்ம மைண்ட்குள்ளே உடனே வர ஒரு நேமாக இருக்குது, இன்னமும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து நீட்டை எதிர்த்து கட்டாயம் இந்த படம் பேசுங்கிறத நான் நம்புகிறேன். படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நம்புவீங்கன்றத நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக இசையமைப்பாளர் ஜெயமுரசு அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். நன்றி மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் இசையமைக்கலை, ஒரு மலேசியாவிலேருந்து வந்திருக்கார், ஒரு புதிய இசையமைப்பாளர் தான் இசையமைக்கிறாரு. எனது நண்பர்கள் சூர்யா, கல்யாண் இருவரும் இந்த வீதிகளில் வந்து செருப்பு தேயத்தையே அலைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கும். கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்களும் சமூக ஊடகவியலாளர்களும் சப்போர்ட் பண்ணணும். நீட் நமக்கு பிடிக்காத வார்த்தை ஆயிடுச்சு தமிழகத்தில். அரசு மருத்துவக் கல்லூரி, இதுவே தப்பான வார்த்தை. மருத்துவமனையில் என்ன கல்லூரி தேவையில்லை. மருத்துவத்தை கற்றுக்கிறவங்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து கல்லூரி கொடுத்து அந்த மருத்துவத்தில் வந்து பிரசவம் பார்க்க வரவங்களை கொலை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு போராட்டத்தை வந்து ஆரம்பித்தோடனே சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் விலை பேசி தள்ளி விட்டுருவாங்க. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி என்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அரசு மருத்துவமனை எப்படின்னு தான் இருக்கணும். அரசு மருத்துவமனையில் என்ன கல்லூரி கற்றுக்கொள்பவர்களுக்கு தனியாக இருக்க வேண்டும், அவர்கள் தனியாக ஆரம்பிக்க வேண்டும். இந்த படம் வெற்றி பெறணும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மாணவிக்காக இல்லை, பல மாணவிகள் இறந்துருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல. ஒரு மாணவி இறந்தது வந்து பப்ளிக் தெரிஞ்ச வந்ததுனால நம்ம எல்லோரும் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய பேர் இறந்துருக்கலாம், இந்தியா ஃபுல்லாக உலகம் எல்லாம் இறந்துருக்கலாம். இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ மச் சார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களை மேடையில் பேச அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிக அற்புதமாக சமுதாய சிந்தனைகளோடு படத்தையும் வாழ்த்திய என் அருமை சகோதரர் பேரரசு அவர்களே,
நம்முடைய மருத்துவர் மிகச் சிறப்பாக பேசினார். அவரும் பட தயாரிப்பாளர். மற்ற சகோதரர்களும் வாழ்த்து பேசினார்கள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. நியாயம் என்பதை அவனுக்கும் தெரியாது. எது நியாயம் எது அநியாயன்றதே எனக்கு தெரியல. அநியாயங்கள் எல்லாம் இன்றைக்கு நியாயங்களாக சித்தரிக்கப்படுகிறது. நீங்கள் அரசியல் எடுத்துக்கிட்டா 1000 அக்கிரம் பண்ணுறானுங்க. கொஞ்சம் நெஞ்சம் அக்கிரம் இல்லை. லஞ்சம் வாங்கிறதுலேருந்து, கற்பழிப்பு விவகாரத்திலிருந்து பல அக்கிரமங்கள் குற்றங்கள் செய்கிறாங்க. ஒரு கணக்கு பார்த்தேன், யாரோ இந்த யூடியூப்பில் பேசியிருந்தாங்க. டெல்லி பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களில் ஏறக்குறைய ஒரு 200 பேருக்கு மேலே குற்றவியலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. மோசடி, பாலியல், பல விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆக மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு வர்ற எவனும் இப்போ நியாயம் இல்லை. ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜ், கக்கஞ்சி, நேருபிரான், பல காலங்கள் பல பெரியவங்க இருந்து தியாகிகள் இருந்திருக்காங்க. ஒரு தடவை கக்கன் போலீஸ் மந்திரி, காமராஜ் சீஃப் மினிஸ்டர். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறார் காமராஜ், ஒரு ஸ்கூல் திறந்து வைக்க. வழியில தான் கக்கன் அமைச்சரா, கக்கன் பேரே பல பேருக்கு தெரியாது, அவர் அமைச்சர். அப்போ கக்கனையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு காமராஜுடைய கார், கக்கன் அது ஒரு குடிசை பகுதி மாதிரி இருக்கும், ஒரு ஏழ்மையான பகுதியில் தான் அவர் இருந்திருக்கார். போனால் வெளியிலேருந்து கக்கனை கூப்பிட்டு வா ஃபங்க்ஷன் போகலான்னு. இல்லை, நான் ஒரு 1 hour கழித்து வர்றேன், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு கக்கன் மந்திரி, போலீஸ் மந்திரி சொல்கிறார். அப்போ வேண்டாம், கார் தான் இருக்க, வாயம் போகலாம். நான் இல்லையா, இருந்த ஒரு கதர் சட்டையை துவைச்சி காய போட்டிருக்கையா, அந்த காஞ்சி முடிஞ்ச உடனே போட்டு வரையான்னு சொன்னார் மந்திரி. இப்ப சட்டை, பட்டு சட்டை, பட்டு வேட்டி, எத்தனை 100 இருக்குன்னு தெரியல. காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று போடுறாங்க, மாத்துறாங்க, சட்டையை அடிக்கடி மாத்துறாங்க. மனைவிமார்களே மாத்துறாங்க. ஊருக்கு ஒரு மனைவி வச்சிருக்காங்க. அநியாயங்கள் அதெல்லாம் இன்றைக்கு நியாயமாக்கப்படுகிறது. நீட்டு தேர்வு வைத்து இந்த படம் என்று தம்பி சூர்யா சுப்பிரமணி துணிச்சல்காரர். இல்லைன்னா இந்த காலத்தில் படம் ஆரம்பிப்பாரா? இவ்வளோ சிரமம், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சிரமம். ஆனால் தம்பி துணிச்சலோட, இறைவன் அருளோட, அப்பா அம்மாவுடைய அருளோட இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கார். அவர் சொன்னார், நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன், அப்பா அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னு சொன்னார். மகிழ்ச்சி, எனக்கு தெரியல, அந்த தம்பியை எனக்கு ஞாபகம் இல்லை. 1990 நம்ம ஊர் மாரியம்மா, நல்லா போச்சு. அப்பா அந்த தம்பி இருந்திருக்காரு கூட. அதை நினைவில் வைத்து சொன்னமைக்காக என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக அவனை வாழ்த்துகிறேன். நீ வெற்றி பெறணும். நீட்டு தேர்வு என்ன அக்கிரமம் தெரியுங்களா? எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கை இழந்துட்டாங்க, உயிரை பணையம் வச்சுட்டாங்க. அப்போ கூட இறக்கம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றாங்க. என்ன கேட்குறோம்? ஒரு ஸ்டேட்டுக்குரிய அளவில் நாங்கள் பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணட்டுமே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை பூனாவில், ராஜஸ்தானில் சென்டர் கொடுக்குறாங்க. இங்கத்து குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, பிள்ளைங்க, அதுக்கு அடுத்த ஏரியாவே தெரியாது. ஆனால் பூனா, ராஜஸ்தான், பீகார், அங்கே சென்டர் போட்டு நம்ம பிள்ளைகளை அலைய விடுறாங்க. எவ்வளவு கேவலம்! எதுக்காக? அப்புறம் இன்னொரு அக்கிரம் நடக்குது. சில பிள்ளைகளுக்கு அங்கே ஸ்டேட் பிள்ளைங்களுக்கு பதில அவங்களே கொடுக்குறாங்க, பேப்பரை அவங்களே கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டது, நடந்தது. அதனால் அந்த பிள்ளைகள்லாம் பெருசாக வருது. இப்போ பாருங்க, அரசாங்கம்
ரயில்வேல எக்ஸாம் வைக்கிறாங்க வேலைக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய வேலைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனா தமிழன் 1000 பேருக்கு 2 பேர் கூட பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். 900 பேர் நார்த் இந்தியன். எப்படி? ஏற்கனவே விவகாரங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. வஞ்சிக்கப்படுவது தமிழன். இப்படி இருக்கக்கூடாது, இந்த அநியாயங்கள்லாம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் அவங்க மனசு நோக்கக்கூடாது. அவங்கெல்லாம் வளர்ந்தா இந்தியா வளர்ந்ததில்லை. வாய்களையே பேசுகிறோம், என்னென்னமோ பேசுகிறோம். எதிர்கால குழந்தைகளுக்காக வாழணும். ஆனால் குழந்தைகளை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த படம் ஒரு அற்புதமான விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது மக்கள் ஏற்று அதன் வழி நடக்க வேண்டும். நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கும் நல்ல அறிவுரையாக இருக்க வேண்டும். இப்போ சின்ன படங்கள்லாம் 100க்கு 90 படம் இல்லை, 95 படம் ஃபெயிலியர், ஜெயிக்கிறது இல்லை. அப்படிதான் பார்க்குறோம். ஆனால் இந்த கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு 10 சின்ன படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்க. அது எப்படி? பெரிய படம்லாம் சின்ன படமாச்சு சார். பெரிய ஹீரோஸ் படம்லாம் சின்ன படமாக போயிடுச்சு. ஆனால் சின்ன படங்கள் பெரிய படமாயிடுச்சு. காரணம் கதை களம், இயக்குனர் தான் எல்லாமே, ஹீரோக்கள்லாம் அப்புறம் தான். ஆனால் இப்போ பல பெரிய இயக்குனர்கள் பெரிய கதாநாயகனுக்காக கதை எழுதுறாங்க. அதனால அது தோல்வி அடையுது. கதை எழுதிட்டு கதாநாயகனை போட்டீங்கன்னா பாஸ் ஆகும். நான் வருத்தத்தோடு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் அதிகமாக ஹிந்தி படம் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு நாள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. சக்தே இந்தியா, சக்தே இந்தியா. சே, என்ன படம் சார். ஒரு ஆக்கியை வச்சு பெண் பிள்ளைகள், ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளை எல்லாம் சேர்த்து ஷாருக் கான் அவர்தான் கோச். அவரா பரிதாபம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, அதை இந்தியா தோத்து போகுது. அதான் ஒரு பாகிஸ்தான்காரனுக்கு ஷாருக் கான் கை கொடுத்துட்டார். இந்தியா தோத்துருச்சு, பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு கை கொடுத்துட்டார் சார். ஸ்போர்ட்ஸ்ல இதான் நாகரிகம். தோத்தாலும் கை கொடுக்கணும், வாழ்த்தணும். ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஷாருக் கான் குடும்பத்தையே காரி துப்பி பாகிஸ்தான்காரனுங்களா கை கொடுக்குறேன்னு வீட்டை அம்மாவோட காலி பண்ணிட்டு போயிடுறான். போயிட்டு அப்புறம் யாரையோ ட்ரை பண்ணி ஒரு கோச் ஆகி ஒரு ஊர் ஸ்டேட்டில் இருக்க பிள்ளைங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பெண் பிள்ளைகள் ஒரு கோச் ட்ரை பண்ணுறார் சார், ட்ரைனிங் கொடுக்குறார். அதில் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஈகோ, அந்த கேர்ள்ஸுக்குள்ளே ஒரு ஈகோ, போராட்டம். அதை சமாளிக்கிறார். சமாளித்து கடைசியில் எல்லா பிள்ளைகளும் பிரமாதமாக ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு கப்பு ஜெயிக்க வைக்கிறார் சார். இதான் சார் கதை. என்ன சார், ஒரு லைன் மிஸ் ஆகி வேற ரூட்டுக்கு போகல சார். கதை ஒரு இன்ச்சு கூட வேற போல. சாங் கிடையாது, ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங். குரூப் டான்ஸ் கிடையாது, லவ் கிடையாது, அவருக்கு ஒரு காதலி கிடையாது. கதை நடத்து அப்படி கொண்டு போய் முடிச்சார் சார். ஆனால் அதே படத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தர் எடுத்தாரு, அதே கதை தான். ஆனால் இது ஃபுட்பால் மேட்ச். ஹீரோவுக்கு ஒரு காதலி, அவன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சர்ச்சுக்கு போனா அங்கிருந்த இவனை கண்ணடிக்கிறான். யாரு? ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறா சார், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்புறம் கல்யாணம் நின்று போகுது. பிறகு அவருக்கு ஒரு ரவுடி அப்பா. கதையை கந்தர கோலம் பண்ணி அதை ஆக்கி, இது ஃபுட்பால். செலவு என்ன இது, அது செலவு என்ன, இது செலவு என்ன. இல்லை, கதையை எப்படி ஹீரோவுக்காக மாத்துறாங்கன்றதுக்காக சொல்ல வரேன். ஆனால் இப்போ மஞ்சுமோல் பாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளா படம். ஒரு ஊர்ல கிராமத்தில், மஞ்சுமோல் கிராமத்தில் இருந்து 10 பசங்க கொடைக்கானல் வந்து சுற்றுலா வர்றாங்க. ஒரு பையன் தவறி விழுந்துறான் சார், அவனை காப்பாற்றணும். இதுதான் சார் கதை. சார் உலகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிட்டான் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு.
எல்லா மொழியிலும் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன படம் சார். கேரளாவில் இயற்கையாக எடுக்கிறாங்க சார். ரொம்ப இயற்கையாக படத்தை எடுக்கிறாங்க. கதாநாயகனுக்காக எந்த மம்முட்டி இருக்கட்டும், மோகன்லால் இருக்கட்டும், எந்த செலவும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதில்ல சார். தேவையான விஷயத்த சிம்பிளாக சிக்கனமாக பண்ணுறாங்க. ஜெயிக்குது, கதை ஜெயிக்குது. அதனால் டைரக்டருக்கு சுதந்திரம் கொடுத்துடணும், அதில் யாரும் தலையிடக்கூடாது. அதே போல் அங்கே தானா இங்கே ஒரு ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், அவர் சக்ஸஸ் பண்ணி பேர் எடுத்துட்டாரு. ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு ஒவ்வொரு படம் கொடுக்குறார். பரியேறும் பெருமாள் சிம்பிள், எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, குரூப் டான்ஸ் இல்லை, லவ் சாங் இல்லை, பிரமாதமாக போச்சு. இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன் பேரரசு, என்னது பொம்மை நாயகி, ஓடிடியில். தியேட்டர் வந்ததா இல்லையான்னு தெரியல, பட் ஓடிடியில் பிரமாதங்க. அதில் அந்த யோகி பாபு தாங்க ஹீரோ, மீதி எல்லாம் கிராமத்து ஜனங்க. புதுசாக 2-3 நடிகர் இருப்பாங்க, மற்றெல்லாம் கிராமம். புது நடிகர்கள், எல்லாரும் புது நடிகர்கள். சக்சஸ்ஃபுல்லாக பார்க்க அப்படி இருக்கு. ஒரு ஏழை விட்டு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிடுறான். அதை கோர்ட்டில் எப்படி அது ஏழைக்கு நியாயம் கிடைக்கல, பிறகு ஒரு வக்கீல் வாதாடி எப்படி நியாயம் பெறார். பிரமாதமாக பண்ணியிருக்கு சார். இன்னொன்று ரஞ்சித் ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் பார்த்தேன். கிரிக்கெட் கிரிக்கெட் ரஞ்சித், நீ வாழ்க, தமிழின் பெருமையை உலகம் கொண்டு போகிறாய். அவர் தான் சாப்பிட்டான்னு ஒரு இயற்கையாக பாக்ஸிங் எடுத்தார். பிரமாதம். அவர் பண்ணல, அதெல்லாம் கதையை செலக்ட் பண்ணி அசிஸ்டண்ட்டை விட்டு டைரக்ட் பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறார். அப்படிப்பட்ட பெரிய வளர்ந்துட்ட டைரக்டருங்க அப்படி பண்ணணும். இளைஞர்களை ஊக்குவித்து வளர வைக்கணும், நல்ல படங்கள் பண்ணணும். போல நான் நியாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாதுன்றதுக்கு நான் ஒரு 5 நாள் ஜெயிலில் இருந்தேன். இந்த திருட்டு விசிடியை எடுத்து போராடி ஹேராம் வச்சுங்களேன், அதில் தான் பர்மா பசார் ஜெயிலில் இருந்தப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளை விசாரித்தேன் சார். தவறே பண்ணாத பல பேர் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க ஜாமீனில் எடுத்து வெளியே வர காசு இல்லாத ஏழைகள். ஆனால் அந்த தவறை பண்ணவன் பணக்காரன். போலிலே செட் பண்ணி பணக்காரனை தப்பிக்க விட்டு அந்த ஏழை ஜெயிலில் போட்டாங்க. அவனால் ஜாமீன் கூட எடுக்க முடியவில்லை. பல வருஷம் உள்ள இருந்தாங்க. அப்படி பலரை சந்திச்சேன். குற்றம் செய்யாதவர்கள் எல்லாம், நியாயவான்கள் எல்லாம் அநியாயவான்களாக உள்ள போட்ட உண்டு. கற்பழிப்புக்கு என் அருமை சகோதரர் பேரரசு சுட்டு தள்ளணும்னாரு. சட்டம் என்ன சட்டம்? அங்கே ஒரு மல்யுத்த வீரர் கூட ஒரு மல்யுத்த வீராங்கனை எதுவும் தொட்டு தப்பு பண்ணிட்டாருன்னு இன்ன வரைக்கும் அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. அந்த பொண்ணும் பதக்கெல்லாம் தூக்கி போட்டுருச்சு. எல்லா இடத்துலையும் இருக்கு, இங்கே இல்லை, எல்லா நாடு பூரா இதுனா அந்த அக்கிரமங்கள் பெருகி போயிட்டு அதை எடுத்து சொல்லுகிற நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணும், நியாயமானவர்கள் அதை தெரிஞ்சுக்கணும், நியாயத்துக்காக போராடணும், அநியாயக்காரனை எதிர்க்கணும், சட்டம் ஒழுங்கை எதிர்த்து போராடணும் தப்பு பண்ணா. ஆகவே இந்த அற்புதமான நியாயம், இந்த தைரியம், எவ்வளோ தைரியம் இந்த டைரக்டருக்கு இப்படி ஒரு தலைப்பை வைக்கிறது. இதனால் கதையிலும் ஏதோ புதுமைகள் புரட்சிகள் இருக்கும் என்பதிலே நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஒரு தமிழ் பெண்ணை கதாநாயகப்பட்டிருக்கிறார். என்ன கிருஷ்ணமா? திவ்யா கிருஷ்ணன். தமிழ் மகள், அழகிய தமிழ் மகள். அப்படி தமிழில் இருக்கவங்கள போடுங்க, இல்லைன்னா வேற பார்க்கலாம். முதல்ல தமிழ் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து போட்டு படம் வெற்றி பெற தம்பி சூர்யா சுப்பிரமணியம் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். இசையமைப்பாளர் மலேசியா அவர் மிக அற்புதமாக பண்ணியிருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கேமராமேனை வாழ்த்துகிறேன். நடிப்பவர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வாழ்த்தி, சுப்பிரமணியம் நல்ல பாதையில் இதை கொண்டு சென்று நீ வெற்றி பெற வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். so much, sir.
அடுத்ததாக இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக நடிக்கும் சிவபிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் சிவபிரசாத். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரேன். நீட், அதாவது நியாயம் எங்களுக்கு எதுவும் எங்களுக்கு தெரியாது. இந்த படத்தை நடிக்க எங்களுக்கு வாய்ப்பு தந்த இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும் அண்டு ஒளிப்பதிவாளர் கல்யாண சுந்தரம் சார் அவர்களுக்கும் அண்டு சாய் ஸ்டுடியோவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.